ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் தான் யுவான். நான் ஒரு மருத்துவர். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. மருத்துவர் என்றால் சாதாரண மருத்துவர் அல்ல. இந்த நகரத்திலேயே மிக சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளேன். எனக்கென்று தனியாக ஒரு மருத்துவமனையும் இருக்கின்றது. இந்த நகரத்தில் டாக்டர் யுவான் என்றால் எல்லோருக்குமே தெரியும். 28 வயதிலேயே அவ்வளவு பிரசித்தி பெற்றுவிட்டேன். இந்த புகழுக்கெல்லாம் காரணம் எனது அப்பாதான். அவரும் புகழ் பெற்ற மருத்துவர்தான். என் அப்பா 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு வாகன விபத்தில் இறந்து போனார். அவர் இறந்த பின்பு அனைத்து பொறுப்புகளையும் நானேதான் கவனித்துக் கொண்டேன். அந்த நகரத்தில் உள்ள பெரும் செல்வந்தர்களுள் எங்களது குடும்பமும் ஒன்று. எங்களுக்கும் பாரம்பரியமாக நிறைய சொத்துக்கள் உள்ளது. நாங்களும் அதை பாதுகாத்து வருகின்றோம். அவ்வளவுதான். நான் வருடத்திற்கு ஒரு முறை இலவச முகாங்களை நடத்தி ஏழை மக்களுக்காக தேவையான மருந்துகளை இலவசமாக செய்து கொடுத்தேன். இதனால் என் புகழ் இன்னும் வளரத் தொடங்கியது. இது எனது அப்பா இருக்கும் பொழுதே நடந்து வந்தது. அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன். வீட்டில் நானும் எனது அம்மா மட்டுமே. வேலை செய்வதற்கு நிறைய ஆட்களும் உள்ளார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர்தான் எனது அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும். அவர் பெயர் லக்ஷ்மி. அவர் என்னை விட 2 வயது சிறியவர்தான். அவருக்கென்று இருந்த அப்பாவும் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு இவரை அனாதையாக விட்டுவிட்டார். எனது அம்மாவின் கிராமத்தை சேர்ந்தவர். எங்களுக்கும் தூரத்து சொந்தம்தான். அம்மாதான் அவர் சிறுமையாக இருக்கும் பொழுது வீட்டில் அழைத்து வந்தார். அவளை நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்று என் அம்மா நினைத்திருந்தார். ஆனால் லக்ஷ்மி படிப்பில் எனக்கு விருப்பமில்லை என்று கூறி எனது அம்மாவையும் வீட்டையும் கவனித்து வருகின்றார். தினமும் எனது அம்மாவை சேர்ந்த சேர்ந்த அனைத்து வேலைகளையும் அவளே செய்வாள். நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவனோடு விளையாடியதுண்டு. அழகாக இருப்பாள். அமைதியாகவும் நடந்து கொள்வாள். எனது அம்மாவிற்கு அவரை மிகவும் பிடிக்கும். மற்றபடி அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு தனித்தனியாக ஆட்கள் உள்ளார்கள். அனைவரையும் எனது அம்மாதான் வேலைக்கு சேர்த்தார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் விசுவாசம் உள்ளவர்கள். நாங்களும் அவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நாங்கள் செய்து தருவோம். எந்த குறையும் இல்லாமல் செய்து கொடுப்போம். எனக்கு திருமண வயதும் எட்டியதால் அம்மா பெண் பார்க்கத் தொடங்கினர். எனக்கு ஒரு பெண்ணின் மேல் ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. அவளின் பெயர் ஹர்ஷினி. கல்லூரி படிக்கும் பொழுது அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். அவள் நன்றாக பேசுவாள். அவளிடம் நான் எந்த காதலையும் சொல்லவில்லை. அவளுடன் பேசியதும் இல்லை. அவளை பிடிக்கும், அவ்வளவுதான். அம்மாவிடம் அவளைப் பற்றி சொல்ல அம்மாவும் சந்தோஷப்பட்டு அவளின் வீட்டிற்கு பெண் கேட்க சென்றார். எங்களைப் பற்றி கேள்விப்பட்டதுமே அவர்கள் சம்மதத்துடன் சந்தோஷமாக சம்மதித்தார்கள். அவர்கள் எங்களிடம் அந்தஸ்திற்கு இல்லைதான். எனது சந்தோஷம்தான் முக்கியம் என கருதி எனது அம்மாவும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தனர். திருமணமும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நகரத்தில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களும் திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். பெண் வீட்டாருக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்காக அனைத்து செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொண்டோம். எனது மனைவி பெயர் ஹர்ஷினி. என்னிடம் அன்பாக நடந்து கொண்டாள். எனது அம்மாவிடமும் பாசமாக நடந்து கொண்டாள். எனது அம்மாவிற்கு ஹர்ஷினியை பிடித்துப் போய்விட்டது. நானும் அடிக்கடி விலை உயர்ந்த பொருட்களை பைசாக வழங்கினேன். இதைக் கண்டு அவள் மேலும் மேலும் அன்பை காட்டத் தொடங்கினாள். அம்மாவிற்கு என்னைப் போலவே லட்சுமியிற்கும் நல்ல இடத்தில் நிறைய வரதட்சணையை கொடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருக்கு உபயோகப்படுமே என்று எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டையும் அவரின் பேரில் எழுதி வைத்தனர். அப்போது மாப்பிள்ளையை பார்க்கும்படி தனக்கு தெரிந்த தரகரையிடம் சொல்லி வைத்திருந்தார்கள். எனது வாழ்க்கையும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அம்மாவிற்கு சர்க்கரையின் அளவு அதிகமாகிவிட்டது. அதனால் உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்தோம். பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்து நான் தான் லட்சுமி நல்லா பார்த்துக்கிட்டாள். அதன் பிறகு அவள் நிறைய அம்மாவை கவனித்துக் கொண்டிருந்தாள். சில நாட்கள் கழித்து மனைவி ஹர்ஷினி எங்களது ஹனிமூன் சென்று வரலாம் என்றாள். எனக்கு அதில் விருப்பமே இல்லை. காரணம், அம்மாவின் உடல்நிலை இன்னும் முழுமையாக சரியாகவில்லை. அம்மாவிடம் அதை பற்றி கூற அவரும் நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்றார். லக்ஷ்மிதான் அவரை கவனித்துக் கொள்கின்றேன், நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று கூறினாள். நானும் சம்மதித்து அப்போது ஹர்ஷினியை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்றேன். அவளும் மிகவும் சந்தோஷமடைந்து என்னுடன் வெளிநாடுகளை சுத்தி பார்த்துக் கொண்டிருந்தாள். தனது தோழிகளுடன் நண்பர்களுடன் அவற்றையெல்லாம் பற்றி வெகு நேரமாக போனில் பேசிக் கொண்டிருப்பாள். அவளின் சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷமடைந்தேன். ஹனிமூன் முடிந்துவிட்டு வீட்டிற்கு வந்தோம். மனைவி மேல் காதல் இன்னும் அதிகமானது. அப்படியே சில நாட்கள் சென்றது. ஒரு நாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே அவர் இறந்துவிட்டார். இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அப்போது கதறி அழுதனர். அம்மா இறந்தபோது அப்போது லட்சுமிதான் மிகவும் பாதித்தது. அம்மாவிற்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் செய்து முடித்தோம். லக்ஷ்மிதான் பாவம். தொடர்ந்து 2 நாட்களாகவே அழுது கொண்டிருந்தாள்.
அவளை நான் மனைவியின்தான் ஆறுதல் படுத்தினோம். பின்பு சில நாட்களிலேயே சிறிது சிறிதாக இயல்பு நிலைக்கு திரும்பினோம். ஒரு நாள் நானும் எனது மனைவியும் இரவு உணவை வெளியில் சென்று சாப்பிடலாம் என்று முடிவெடுத்து கிளம்பிச் சென்றோம். அனைத்தையும் முடித்துவிட்டு வருவதற்கு நள்ளிரவாகிவிட்டது. நாங்கள் வரும் வரை காத்திருந்தாள் லக்ஷ்மி. பின்பு எங்களுக்காக காஃபியை உண்டாக்கி எங்கள் அறைக்கு கொண்டு வந்து கொடுத்தாள். காஃபி கொடுத்துவிட்டு அவள் சொல்ல முற்பட்ட பொழுது அவளை அழைத்து, எனது மனைவி கால்வலி மிகவும் அதிகமாக உள்ளது. நீ கொஞ்சம் காலை அமுக்கி விடு என்றாள். அப்போது லக்ஷ்மி ஒன்றும் கூறாமல் சரி என்பது போலவே தலையை ஆட்டிவிட்டு மனைவி அருகே உட்கார்ந்து காலை அமுக்கி விடத் தொடங்கினாள். நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். ஏனெனில் இதுவரை அவளை ஒரு வேலைக்காரியாக நாங்கள் நினைத்தது கூட கிடையாது. அதுவும் அல்லாமல் அம்மாவிற்கு மட்டும்தான் இதைப்போல வேலைகளை செய்து வந்தாள். நானும் லக்ஷ்மியிடம் வேண்டாம் விடு, நான் கால் வலிக்குது என்றால் மாத்திரைகளை வைத்துள்ளேன், அதை தருகின்றேன் என்றாள். நீ போய் ஓய்வெடு என்றேன். இதைக் கேட்டு தனது மனைவியோ கையால் காலை அமுக்கிவிடும் சுகமே மாத்திரையில் வராது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள் என பதிலளித்தாள். இந்த பதிலை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் அவளை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். பின்பு சிறிது நேரத்திலேயே என் மனைவியும் உறங்கிவிட்டாள். அப்போது லட்சுமி எங்களது அறையை விட்டு சென்று விட்டாள். அதன் பிறகு மறுநாள் மருத்துவமனைக்கு எப்பொழுதும் போல கிளம்பிச் சென்றேன். மாலையில் வீடு திரும்பும் பொழுது எந்த வேலைக்காரர்களையும் காணவில்லை. உள்ளே வந்து பார்க்க லக்ஷ்மி மட்டுமே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். நானும் அவளிடம் எல்லோருமே ஒரே நாளில் எதற்காக விடுபடுத்தார்கள் என கேட்க, அவளோ உங்கள் மனைவிதான் அனைவரையும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டார் என பதிலளித்தாள். இது எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. ஏனெனில் அனைவரையும் எனது அம்மாதான் வேலைக்கு வைத்தார்கள். அவர்கள் அனைவரும் ரொம்ப நல்லவர்கள். நானும் கோபத்துடன் மனைவியை பார்த்து, அவ்வளவு ஒன்றும் அவளே ஒன்றும் தெரியாதது போல என்னை அன்பாக கட்டிப்பிடித்தாள். அதில் கொஞ்சம் நான் சந்தோஷமானேன். பிறகு அவளிடம் எதற்காக எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்தினாய் என்று நான் கேட்டேன். அவளோ லக்ஷ்மி நம் வீட்டில் தனியாகத்தான் உள்ளாள். அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவள் இருக்கும் காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியாது. நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் நேரம் வரும்பொழுது மிருகமாக மாறி வருகிறார்கள். அதனால்தான் லட்சுமியின் பாதுகாப்பு கருதிதான் ஆண் வேலையாட்களை வேலையை விட்டு நிறுத்திவிட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். இன்னும் 2, 3 நாட்களில் பெண் வேலையாட்களை பார்த்து நான் சேர்த்துக் கொள்கின்றேன். அதுவரை நானும் லட்சுமிக்கு உதவியாக இருந்து வேலைகளை பார்த்துக் கொள்கின்றேன் என்றாள். அவள் கூறியது எனக்கும் சரி எனப்பட்டது. நானும் சம்மதமடைந்து எனது விருப்பம் என கூறிவிட்டேன். அவளும் சொன்னது போலவே லட்சுமியுடன் இணைந்து வேலைகளை பார்க்கத் தொடங்கினாள். இப்படியாக 10 நாட்களும் சென்றது. ஆனால் எந்த பெண் வேலையாட்களையும் வேலைக்கு சேர்க்கவே இல்லை. ஒரு நாள் என் மனைவி என்னிடம் எனது அப்பா அம்மாவை காண வேண்டும் போல் உள்ளது. ஒரு 10 நாட்கள் நான் போய் வருகின்றேன் என கேட்டாள். கல்யாணமானதிலிருந்து இதுவரை அவள் அங்கு செல்லவில்லை. நானும் சரி என்று சம்மதித்து அவளை அவர்களது வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன். வீட்டில் நானும் லக்ஷ்மி மட்டுமே இருந்தோம். நான் பெரும்பாலும் மருத்துவமனையிலேயே பொழுதை கழிக்க ஆரம்பித்தேன். 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் வீட்டிற்கு வருவேன். நான் வீட்டிற்கு வரும்போது எல்லாம் லட்சுமி ஏதோ என்னிடம் சொல்வதற்கு வருவாள். ஆனால் பின்பு தயங்கியபடியே சென்று விடுவாள். இதை நான் பலமுறை பார்த்தேன். ஒரு நாள் என்னவென்று கேட்க அவ்வளவும் ஒன்றுமில்லை என கூறிவிட்டு சென்றாள். வீட்டிற்கு சென்ற மனைவியும் நான் எப்பொழுதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அம்மாவுடனும் அப்பாவுடனும் வெளியில் வந்திருக்கின்றேன் என்று கூறுவாள். பிறகு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் மட்டுமே அழைப்பாள். நானும் அவளுக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் அனுப்பி வைப்பேன். 10 நாட்கள் கழிந்து அவளாகவே வீட்டிற்கு வந்தாள். அப்படி வந்தவளின் நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருந்தது. என்னை அதிகமாக கண்டுகொள்ளவில்லை. எப்பொழுதுமே தொலைபேசியில் மூழ்கி கிடந்தாள். அனைத்து வேலைகளையும் தனியாகவே லட்சுமி மட்டுமே செய்து கொண்டிருந்தாள். அப்போது போதாத குறைக்கு இரவில் அவள் உறங்க செல்லும் முன் அவளை அழைக்கும் எனது மனைவி தனது பீரோவிலிருந்து அனைத்து துளிகளையும் எடுத்து வெளியில் போட்டு வைத்துவிட்டு இதை அனைத்தையும் மடித்து உள்ளே வை என்பாள். தினமும் மறுப்பு எதுவும் கூறாமல் அதை அனைத்தையும் முடித்துவிட்டு செல்வாள். எனக்கு அவளின் நடவடிக்கைகள் ஆச்சரியமாக இருந்தது. இதற்கு முன்னால் இப்படி நடந்து கொள்ளவே இல்லை. ஆனால் இப்போது எதற்காக இவள் இப்படி நடந்து கொள்கிறாள்? ஒரு நாள் அவசரமாக மருத்துவமனைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சில பேப்பர்களை கையில் வைத்துக் கொண்டிருந்த மனைவி என்னிடம் நான் உங்களின் அம்மாவின் பேரில் ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கலாம் இருக்கின்றேன். எனது முடிவு இதான். அதில் உங்களின் கையெழுத்து தேவைப்படுகின்றது என என்னிடம் நீட்டினாள். நானும் அவளிடம் மிகவும் சந்தோஷம். உன் இஷ்டம் போல நீ செய் என்றேன். நானும் என்னவென்று படித்து பார்ப்பதற்குள் இங்கே கையெழுத்து இடுங்கள், அங்கே கையெழுத்து இடுங்கள் என்று பலமுறை கூறினாள். ஒவ்வொரு பேப்பராக புரட்டி கையெழுத்து வாங்கிக் கொண்டிருந்தாள். நானும் இருந்த அவசரத்தில் அவள் சொன்ன இடத்தில் அனைத்திலும் கையெழுத்திட்டேன். சில தினங்களுக்குப் பிறகு தொண்டு நிறுவனத்திற்கு தேவைப்படுவதாக கூறி 5 லட்சங்களும் வாங்கிக் கொண்டாள். நானும் சந்தோஷமாக கொடுத்தேன். அவளும் அடிக்கடி வெளியில் போக ஆரம்பித்தாள்.
இரவு காலதாமதமாக வரத் தொடங்கினாள். என்னவென்று விசாரித்தால், தொண்டு நிறுவனத்தின் வேலைகள் அதிகமாகியுள்ளது. அதனால்தான் என்றாள். நானும் அதை அப்படியே விட்டுவிட்டேன். அவளின் நடவடிக்கைகளில் இன்னும் மாற்றம் வரத் தொடங்கியது. முன்பெல்லாம் நான் மருத்துவமனையில் இருந்து வந்ததால் அன்பாக கவனிப்பாள். இப்போதெல்லாம் அவள் என்னை கண்டுகொள்வதே இல்லை. என்ன தோன்றியது என்றால், இரவில் கூட என்னை சரியாக கவனிப்பதில்லை. நானும் களைப்பாக உள்ளேன். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்பாள். ஒருநாள் மனைவி உறங்குவதற்கு முன்பு வழக்கம் போல அனைத்து துணிகளையும் எடுத்து கட்டிலில் பரப்பி வைத்தாள். அப்போது லக்ஷ்மியை அழைத்து, இதை அனைத்தையும் அடுக்கி வை என கூறிவிட்டு வெளியில் சென்றாள். நானும் அந்த அறையில்தான் அமர்ந்து கொண்டு அதை அனைத்தையும் வேடிக்கையாக பார்த்து கொண்டு எனது வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் நாங்கள் இருவருமே கதவை தாளிடவே இல்லை. எப்படி தானாக சாத்திக் கொண்டது என்று ஆச்சரியத்துடன் எழுந்து கதவையும் திறந்தேன். அங்கே எனது மனைவியும் அப்பா அம்மாவும் மனைவியும் மூவரும் நின்று கொண்டிருந்தார்கள். மனைவி அழுது கொண்டிருந்தாள். அப்பாவும் அம்மாவும் என்னை கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். நானும் அவர்களிடம் ஒன்றும் புரியாமல் நலம் விசாரித்தேன். கோபமான மனைவியினப்பா, உங்களின் பணக்கார புத்தியை காட்டிவிட்டீர்கள் என கத்தத் தொடங்கினார். எனக்கு அப்பொழுதெல்லாம் சத்தியமாகவே ஒன்றும் புரியவில்லை. அவரையோ பார்த்துக் கொண்டு நின்றேன். எனது மனைவி பேசத் தொடங்கினாள். அப்பா, இவர்கள் எப்பொழுதும் இப்படித்தான் வெளியில் செல்லும் சமயம். வேலைக்காரியும் தனது கணவரும் கதவை பூட்டிக் கொண்டு செய்யக்கூடாததை செய்கின்றார்கள். இதை நான் பலமுறை வேலைக்காரியிடம் கண்டித்தால் கண்டித்தும் உள்ளேன். அதனால் அவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை என்றாள். அதனால் நான் உங்களை வரவழைத்தேன். இப்பொழுது இவர்கள் கையும் காலுமாக மாட்டிக்கொண்டார்கள் என்றாள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மனைவியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். இவள் ஏன் இப்படி பலி சுமர்த்துகின்றாள் என குழம்பி போயும் நின்று கொண்டிருந்தேன். அவளின் பேச்சை கேட்டு கோபமான அவளது அப்பா என்னை மிரட்டத் தொடங்கினார். இவ்வளவு நாள் உங்களை நல்லவராக நினைத்திரு உள்ளேன். ஆனால் இப்படி நீங்கள் கீழ்த்தரமான வேலைகளை செய்வீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களைப் பற்றி பலமுறை எனது மகள் என்னிடம் கூறியிருக்கின்றாள். நான் நம்பவில்லை. ஆனால் இப்பொழுது நானே நேரில் பார்த்துவிட்டேன். மரியாதையாக அந்த வேலைக்காரியை வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்கள். இல்லையெனில் அனைவரிடம் கூறி உங்களின் மான மரியாதையை வாங்கி விடுவேன் என்றார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் லட்சுமியின் முடியை இழுத்து பிடித்து வீட்டை விட்டு வெளியே இழுத்து வந்தாள். அப்போது லட்சுமி நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அழுது கொண்டே வந்தாள். என்னாலும் தடுக்க முடியாமல் பயத்துடன் நின்று கொண்டிருந்தேன். காரணம், மனைவி இப்படி செய்துவிட்டாளே என்று. ஒரு புறம் இது ஒரு வெளியில் தெரிந்தால் நமது மரியாதையும் குடும்பத்தின் கௌரவமும் என்ன ஆவது என்று யோசித்துக் கொண்டேன் என்றேன். நான் யோசித்து முடிப்பதற்குள் அனைத்தும் கடந்துவிட்டது. மனைவியின் அப்பா அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். பின்பு என்னை இதைப்போல மீண்டும் செய்யாதீர்கள் என்று மகளோடு வாழ்க்கைகள், இது என் மகளோடு வாழ்க்கை என கண்டித்துவிட்டு சென்றார். அன்றிரவு முழுவதும் கவலையுடனும் குழப்பத்துடனும் அமர்ந்திருந்தேன். ஒன்றுமே தெரியாத லட்சுமியை இப்படி வீட்டை விட்டு விரட்டிவிட்டார்களே, இதற்கு என்ன காரணம்? அவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாளோ என கவலையடைந்தேன். மறுநாள் நானும் எப்படியும் அப்போது நான் கண்டுபிடித்து விடலாம் என்று தேடி அழைந்தேன். அவள் எங்கும் கிடைக்கவில்லை. மனைவியிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன். 3 நாட்களுக்குப் பிறகு அவளுக்காக ஒரு வீட்டை எழுதி வைத்தது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அப்போது அம்மா ஏற்கனவே அவளிடம் சாவி கொடுத்து வைத்திருந்தார். நானும் அந்த வீட்டில் சென்று பார்க்க அங்கே லட்சுமி இருந்தாள். என்னை பார்த்ததும் ஆழ ஆரம்பித்தாள். நானும் இவ்வளவு நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்காக உழைத்தாயே, ஆனால் என் மனைவியால் உனக்கு இந்த கெட்ட பெயர் உண்டாகிவிட்டது. இதனால் என்னை நீ மன்னித்துவிடு. என் மனைவி ஏதாவது தவறால் பேசியிருந்தால் எனக்காக நீ அவளை மன்னித்துவிடு என்று கூறினான். அவள் சற்று அமைதியாக என்னிடம் பேசத் தொடங்கினாள். நான் ஒரு விஷயம் சொல்வேன். ஆனால் அதை நீங்கள் நம்புவீர்களா மாட்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதன் பிறகு உங்களின் இஷ்டமென்றால் நானும் என்னவென்று கேட்க, உங்களின் மனைவியை நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே வேறு ஒருவனை காதலித்து வந்துள்ளார். நீங்கள் பெரும் பெரும் பணக்காரர் என்பதால் உங்களை திருமணம் செய்ய சம்மதித்து திருமணமும் செய்து கொண்டாள். ஆனால் அதன் பிறகு கூட காதலை மறக்க முடியவில்லை. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளார்கள். அவர்கள் பேசிக் கொண்டுள்ளதை நானே பலமுறை கேட்டிருக்கின்றேன். காதலால் வந்தவருக்கு இடைஞ்சலாக இருப்பதாக அனைத்து வேலையாட்களையும் பணியிலிருந்து நீக்கினாள். உங்களின் மனைவி என்னையும் அவன் வரும் சமயத்தில் வெளியில் அப்போது அனுப்பி வைத்து விடுவாள். எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு நாள் வெளியில் செல்வது போல சென்றுவிட்டு நமது வீட்டையே கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு இளைஞன் நமது வீட்டிற்கு நுழைவதையும் கண்டேன். இதை அனைத்தையும் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் அவள் உங்களை மயக்கி விட்டிருக்கிறாள். அதனால்தான் நீங்கள் அவளின் காதலில் குருடனாக இருக்கிறீர்கள். அவளுக்கு தேவையான உங்களின் பணமும் சொத்தும் தான். இதற்கு அவளின் முன்னாள் காதலும் உடந்தை. எப்படியும் ஒரு நாள் இது உங்களுக்கு தெரியும் என நினைக்கின்றேன். ஆனால்
அதற்குள் இப்படி ஆகிவிட்டதே என்றாள். எனக்கும் அவள் கூறியதும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. லட்சுமி சொல்லியது. இதுவரை யாரிடமும் பொய்யை சொல்லியதே கிடையாது. ஆனாலும் அவள் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை. அவள் பார்த்துக் கொண்டிருந்தேன். இதை அவளுடன் புரிந்து கொண்டாள். நீங்களும் நம்பவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் 2 நாட்களில் இதற்கான விடை கிடைக்கும். அப்பொழுது என்னையும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த காவல் அதிகாரிகள் யாராவது தொலைபேசியில் அழியுங்கள். நான் வருகின்றேன் என்றான். அதன் பிறகு நானும் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்ற முடிவிற்கு வந்தேன். பின்பு லட்சுமியருக்கு தேவையான பணத்தையும் கொடுத்தேன். அப்போது ஆரம்பத்தில் அவள் அதை வாங்கவில்லை, கட்டாயப்படுத்திக் கொண்டு கொடுத்து விட்டேன். 2 நாட்கள் கழித்து எப்போதும் போல மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினேன். அங்கே ஒரு வழக்கறிஞரும் எனது மனைவியும் அவளுடன் ஒரு இளைஞனும் நின்று கொண்டிருந்தான். நானும் குழப்பமடைந்து அவர்கள் அருகில் சென்றேன். பின்பு வழக்கறிஞர் என்னிடம் பேச ஆரம்பித்தார். நீங்கள் இந்த வீட்டையும் உங்களிடம் உள்ள சொத்துக்களையும் உங்களின் மனைவியின் பேரில் எழுதி வைத்து விடுங்கள். இன்னும் 2 நாட்களில் இந்த 2 வீட்டை காலி செய்ய வேண்டும். இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நானும் குழப்பமாக மனைவியை பார்த்தேன். அவள் அன்று உங்களின் அம்மாவிற்காக தொண்டு நிறுவனத்திற்கு எழுதி கொடுத்தீர்கள் அல்லவா? அதில் நான் சொத்து எழுதி வை. கொடுப்பதற்கான பத்திரமும் அதில் இருந்தது. வழக்கறிஞர் சொன்னது போலவே வீட்டை காலி செய்து கொண்டது கொடுத்து விடுங்கள் என சாதாரணமாக கூறினாள். அருகில் அந்த இளைஞர் அவளின் கையை பிடித்து நின்று கொண்டிருந்தாள். எனக்கு எல்லாமே அப்பொழுதுதான் புரிந்தது. அப்போது லட்சுமி சொன்னது அனைத்தும் உண்மை என்றும் உணர்ந்து கொண்டேன். நான் ஏமாற்றப்படப்பட்டதையும் உணர்ந்து கொண்டேன். உடனடியாக லட்சுமியிற்கு எனக்கு தெரிந்த காவல் அதிகாரிகளுக்கும் தகவல் சொல்ல, இருவரும் சில நிமிடங்களிலேயே எனது வீட்டிற்கும் வந்தார்கள். காவல்துறை அதிகாரியை பார்த்தவுடன் சிறிதாக பதட்டமடைய ஆரம்பித்ததனால், மனைவியானாலும் போலி என தைரியத்துடன் நின்று போயக் கொண்டிருந்தாள். தினமும் அருகில் வந்து காவல்துறை அதிகாரியிடம் அவர்கள் இவரிடம் ஏமாற்றி கையெழுத்து வாங்கியதும் உண்மைதான். ஆனால் அந்த பத்திரங்கள் இப்பொழுது கிடைக்காது. வேண்டுமென்றால் நீங்களே அவர்களிடம் பத்திரத்தை கேட்டு பாருங்களே என்றாள். உடனே பதற்றமடைந்து மனைவியும் வேகமாக தன் அருகையை நோக்கி ஓடினாள். அங்கு எதை வைத்தாலோ தேட எதுவும் அவ கைக்கு கிடைக்கவில்லை. பின்பு ஆடிய முகத்துடன் வெளியில் வர, அப்போது லட்சுமி அவளிடம், உங்களின் அனைத்து திட்டங்களும் எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் பத்திரங்களை எடுத்து ஒளிய வைத்து விட்டேன். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் இங்கே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. காவல்துறை அதிகாரிகளிடம் வழக்கறிஞரை பயங்கரமாக வழக்கறிஞர்களை பார்க்க அவரும் எனக்கு ஒன்னும் தெரியாது. இது உண்மையான வழக்காக இருக்கும் என்றுதான் நினைத்தேன். இவர்கள் இப்படி ஏமாற்று வேலையை செய்வார்கள் எனக்கு தெரியாது. நான் இவர்களுக்கு அப்போது இவர்களிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். பின்பு அந்த அதிகாரி என்னிடம் என்ன செய்யலாம் என்று கேட்க, நான் சிறிது நேரம் யோசித்து, இவர்களை இப்படியே விடக்கூடாது. நான் புகார் தருகின்றேன். உங்களால் என்னென்ன வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ அனைத்தையும் பதிவு செய்து சிறைக்கு அனுப்புங்கள் என்றார். எனது மனைவியுடன் உடன் பிறந்த இளைஞனும் உடனிருந்த இளைஞனும் எனது காலில் விழுந்து கெஞ்சினார்கள். அதன் பிறகு உங்களின் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தவறுதான், எங்களை மன்னித்து விடுங்கள். நான் தவறாக மன்னிப்பு செய்த தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். பின்பு இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அனைவரும் விசாரணைகளும் நடைபெற்று தீர்ப்பு எனக்கு சாதகமாகவே அமைந்தது. அவர்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனையும் கிடைத்தது. மனைவியின் அப்பாவும் அம்மாவும் பலமுறை என்னிடம் புகார் திருப்ப பெறும்படி கெஞ்சினார். ஆனால் அவர்களையும் நான் மதிக்கவே இல்லை. ஒரு நாள் லட்சுமி என்னிடம் தயங்கியபடியே வந்து நின்றாள். நானும் அவளிடம் என்னவென்று கேட்டேன். அவள் உங்களை எனக்கு சிறுவயதிலிருந்தே மிகவும் பிடிக்கும். ஆனால் எனது தகுதியை அறிந்து நான் உங்களிடம் வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுது இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதும் எப்பொழுதுமே அதை உங்களிடம் சொல்ல முடியாது. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உங்களின் விருப்பம் என்னவென்று கேட்டால் எனக்கு இவள் அப்படி கேட்டவுடன் ஆச்சரியமாக இருந்தது. எனக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். ஆனால் மனைவியாகிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. அவளை எனது அம்மாவிற்கு மிகவும் பிடிக்கும். சொத்துக்களையும் குடும்ப மரியாதையையும் அவளே காப்பாற்றினாள். அது மட்டுமல்லாமல் புத்திசாலியாகவும் உள்ளாள். அவளிடம் எந்த ஒரு குறையும் காண முடியாது. இவனைப் போல மணிமனைவி கிடைப்பதற்கு நாம் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவளுக்கும் சரி என்று பதிலளித்தேன். பிறகு நாங்களும் திருமணம் செய்து கொண்டோம். அவள் என் மேல் உயிராக இருந்தாள். நானும் முதல் மனைவியை மறைந்துவிட்டு அவளை நேசிக்கத் தொடங்கினேன். எங்களின் காதலின் அடையாளமாக 2 குழந்தைகளும் பிறந்தனர். சில வருடங்களுக்குப் பிறகு எதிர்ச்சியாக முதல் மனைவியை பற்றி செய்தி கிடைத்தது. செயலில் இருந்து வந்த பிறகு அவளது காதலன் அவளை விட்டுச் சென்று விட்டாராம். இந்த ஊரில் மரியாதையும் மானத்தையும் இழந்த குடும்பத்துடன் வேறு எங்கோ சென்று விட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அதன் பிறகு எனக்கு அவளை நினைத்து சற்று பரிதாபமாக உண்டானது. ஆனாலும் பணத்திற்காக தனது வைத்திருந்த உண்மையான அன்பை ஏமாற்றத் துணிந்தவளுக்கு இதுதான் சரியான தண்டனையாக இருக்க முடியும் என நினைத்துக் கொண்டேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.
கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.